அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன்னு இப்போ வந்து பீச் வந்திருக்கேன். ஸோ முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நினச்சேன். மோஸ்ட்லி பீப்புள் தோஸ் ஹூ ஆர் அபவ் 40 இயர்ஸ், ஆர் க்ளோஸ் டு 50, அவங்க வந்து யாரில் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஸோ ஒரு பாயிண்ட்ஸ் வந்து சொல்லலான் இருக்கேன். இதில் என்ன அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் வந்து சம் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட், எதெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட்னு. இதை வந்து இன்னொன்று முக்கியமாக நான் சொல்லப்போனால் வந்து இங்கிலீஷில் ஒரு நல்ல ஒரு சேயிங் ஒன்று இருக்குது, வந்து லேர்ன் சே டு நோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லைன்னு சொல்ல கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிற அர்த்தம். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். ஆமாம், எப்போல்லாம் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறது இது தயக்கம் இது சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆமாம், அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொல்லி பழகுங்க. ஆக்சுவலாக வந்து ஏன்னா வந்து அப்படி நீங்கள் சொல்லி பழகுனீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்லா இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட்ஸில் வந்து எஸ்பெஷலி யார் வந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கீங்களோ இல்லை ரிட்டையர் ஆகிட்டீங்களோ இல்லை ஆக போகிறீங்களோ அந்த ஏஜில் இருந்தீங்கன்னா வந்து யூ ஷுட் லேர்ன் டு சே நோ ஃபார் சர்டன் திங்ஸ். அது என்னென்னு இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. இப்போ நீங்கள் ஊர்லேயே ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கீங்க, இல்லை இப்போ வேறு எங்கேயும் வெளிநாட்டில் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கீங்கன்னா எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் வந்து சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட வந்து பணம் கேட்கலாம், இல்லைன்னா வந்து ஃபஸ்ட்டு பணம் கேட்குறத பற்றி பேசுவோம். பணம் கேட்குறத பற்றி இட் கேன் பி ரிலேஷனாக இருக்கலாம், உங்கள் பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். வந்து நீங்கள் வந்து ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இருக்கிற சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் எனி ஆக்டிவ் இன்கம். உங்களுக்கு வந்து பணம் வர்றது டோட்டலாகவே இப்போ வந்து ஆக்டிவாக உங்கள் சம்பளம் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ யூ ஹேவ் நோ ஜீரோ இன்கம் ஆக்சுவலாக வந்து. ஸோ இத்தனை நாளாக நீங்கள் வந்து எதை வச்சு நீங்கள் வந்து எது சேர்த்து வச்சுருக்கீங்களோ உங்கள் கார்பஸ் பணம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இதுவரை வந்து எவ்வளோ பணம் அக்குமுலேட் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ரிமைனிங் நீங்கள் இருக்கிற லைஃப் வந்து நீங்கள் நகர்த்த முடியாது. ஸோ அதனால் என்ன சொல்லுவேன்னா வந்து இப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் யோசிக்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. இட் கேன் பி எவ்வளோ வேணால் நீங்கள் க்ளோஸாக இருக்கட்டும். ஆமாம், எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், தேவையில்லாமல். இப்போ அவன் என்ன பண்ணுவாங்க, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், அவர் உங்கள் மாப்பிள்ளை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார், அவருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பணம் கேட்பார். வந்து அவங்க வந்து யதார்த்தமாக வந்து இது மனுஷனுடைய மைண்ட் செட்டு இப்படி தான் ஒருத்தம். அவர் சொல்லலாம், ஏன் வை டோன்ட் யூ ஆஸ்க் வித் யுவர் ஃபாதர் ஃபார் சம் மனி ஆர் சம் ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். அது உங்கள் பொண்ணுக்கு வந்து கரெக்டாக பண்ணலாம். வந்து அது உங்கள்கிட்ட வந்து கேட்குறதுல தப்பு கிடையாது. அவங்க கேட்குறது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆக்சுவலாக அவங்க கேட்க தே ஹேவ் ஆல் தி ப்ரிவிலேஜ் டு ஆஸ்க். சரியா? நீங்கள் அவங்க வந்து கண்டிப்பாக கேட்கலாம். ஆனால் இட்ஸ் யுவர் ப்ரிவிலேஜ் டு சே நோ. ஆமாம், கூச்சவே படாதீங்க. ஆமாம், இல்லைன்னு சொல்லிடுங்க. எனக்கு வந்து நான் ஃப்யூச்சரில் நான் எந்த பணம் வந்து நான் விட்டுட்டு போகணுன்னோ அந்த பணத்தை தான் அவங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு தனியாக ஒரு சொத்தோ ஏதோ கொடுத்துருக்கீங்கன்னா லெட் தம் செல் தேட் அண்ட் தென் டேக் தட் மணி. ஆக்சுவலாக அது நீங்கள் விருப்பப்பட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே. ஆனால் உங்கள் கார்பஸ் மணிலேருந்து நீங்கள் வந்து ஒரு பிளானே இல்லாமல் அன்பிளான்டாக, அதாவது அவாய்ட் கிவிங் த அன்பிளான்டு மணி. ஆக்சுவலாக இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபா இருக்குது, உங்கள் பொண்ணு வந்து ஒரு 10 லட்ச ரூபா பிஸ்னஸ்க்கு வந்து கேட்டுருந்தா வந்து சே நோ. ஏன்னா வந்து நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் வந்து இன்னும் 50 இயர்ஸ் இருக்கலாம், 60 இயர்ஸ் இருக்கலாம், 100 இயர்ஸ் கூட இருக்கலாம். வந்து அது யாருக்கும் தெரியாது. வந்து ஸோ ஹவு லாங் இயர் கோயிங் டு பி நோ. ஸோ பெட்டர் டு அவாய்ட் அண்ட் லேர்ன் டு சே நோ. இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நோன்னு சொல்லி ஆகணும். நோன்னு சொல்லுங்கள். வந்து கண்டிப்பாக கூச்சமே படாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு யூ டோன்ட் ஹேவ் இன்கம் வந்து. ஏன்னா எனக்கு சில பேர் தெரியும், அதில் வந்து அதாவது பணம் இல்லாமல் அப்பா அம்மா வந்து அவங்க பசங்களை வந்து மாதம் கையேந்து நிற்கிறத வந்து நான் வந்து நிறையா பார்த்துருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஐ நோ தேட் யூ லவ் யுவர் கிட்ஸ், யூ லவ் யுவர் சன், யூ லவ் யுவர் டாட்டர், பட் when it comes to financially அவங்களுக்கு வந்து வயசு வந்து 20 வயசு 25 வயசு தான் இருக்கும். வந்து they have still more time to make money. நீங்கள் இல்லாட்டினா கூட அவங்க ஏதோ லோனோ ஏதோ ஒன்று வாங்கி அவங்க வந்து அவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் ஃபார் யூ, யூ டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸ். நீங்கள் அது 50 வயசில் 55 வயசு 60 வயசில் போய் யார்கிட்ட போய் வேலை கிடைக்கணும், எதில் வேலை கிடைக்கும் உங்களுக்கு? ஐ நோ தேர் ஆர் மெனி பேரண்ட்ஸ், அவங்க பசங்க வந்து படித்து இது பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அவங்க எதுவுமே சேவிங்ஸ் இல்லாமல் ஸ்டில் தே ஒர்க் இந்த நைட் வாட்ச்மேன் இந்த ATM இன் இந்தியா. நைட் வாட்ச்மேனாக ATMல ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்கள் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு வெல் விஷரை சொல்கிறேன். லேர்ன் சே டு நோ. ஆமாம், ஸ்ட்ரிக்ட்லி நோ. அவ்வளோதான் வந்து. ஏன்னா நீங்கள் எடுக்கிற பணம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்கள் கார்பஸ்லாம் வந்து அது உங்களுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு போகணுமே தவிர வந்து நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து செலவு இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். வந்து இப்போ லெட்ஸே
இப்போ உங்கள் பேர குழந்தை இருக்காங்க, இஃப் யூ விஷ் டு பே தெம் த டியூஷன் ஃபீ ஃபார் தெம், நான் உங்கள் காலேஜுக்கு பே பண்ணுறேடா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரானரியாக பணம் இருக்குது வருது, இல்லை ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து வந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் இஃப் யூ ஆர் வில்லிங் டு கிவ், யூஆர் கிராண்ட் கிட் வில் வெரி ஹாப்பி. அவங்களோட காலேஜ் ஃபீஸ் நீங்கள் கட்டணும்னு சொன்னால் நம்ம தாதா கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் என்டர்டெயின் பண்ணணும். ஸோ எது நீங்கள் கமிட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் பண்ணணும். பட் அன்பிளான்டு மணியை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கோடி ரூபா பேங்க்கில் வச்சுருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இல்லை வந்து ஒரு $1 million பேங்க்கில் வந்து யூஎஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த பணத்தை எடுத்து வந்து அவங்களோட எக்ஸ்பென்ஸுக்காக நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கும் போது, ஏன்னா இது ஒன்று அதை நீங்கள் ஆக்டிவ் இன்கம் ரைட்னா, ஸோ அதை நீங்கள் கொடுக்கக்கூடாது. இது நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா வந்து நீங்கள் இப்போ ரிட்டையர் ஆகிட்டீங்க, இதில் வந்து நிறையா உங்கள் மாமா சித்தப்பா பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்காரரு, ஆமாம் ரொம்ப நல்ல ஒரு எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், உங்கள் பேங்க்கில் வந்து சும்மா 7% தானே வட்டி கிடைக்குது, நான் உங்களுக்கு வந்து எனக்கு ஃபைனான்ஸ் தெரியும், நான் வந்து 5 வட்டி வாங்கி தரேன், 10 வட்டி வாங்கி தரேன், 3 வட்டி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து பணத்தை வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கே தெரியாது வந்து ஆமாம் சைத்தான் எந்த சர்க்கஸில் வருதுன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து வரும் வந்து. ஸோ அகெயின் அந்த பாயிண்ட் நம்பர் 1 தான் வந்து மறுபடியும் பாயிண்ட் நம்பர் 2ஆகவும் சொல்கிறேன். நீங்கள் இது ரிமெம்பர் யூ டோன்ட் ஹேவ் எனி ஆக்டிவ் இன்கம் ரைட் பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி ரிட்டையர்ட். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து மாதம் மாதம் வந்து எந்த பணமும் புது பணம் அதாவது நியூ மணி வரப்போகிறது இல்லை வந்து. ஸோ ஆல்ரெடி இருக்க மணியை தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து ரிமைனிங் ஆஃப் யுவர் லைஃப் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா தயவு செஞ்சு டு நாட் என்டைட்டில். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யாரும் கொடுத்துறாதீங்க. வட்டி அதிக வட்டி உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ எது உங்களுக்கு வந்து கம்மியான வட்டியாக இருந்தால் கூட வந்து உங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் டு ப்ரிசர்வ் யுவர் கேபிட்டல். கேபிட்டல் தான் வந்து ரொம்ப முக்கியம். டு நாட் லூஸ் யுவர் கேபிட்டல்னு பஃபெட் சொல்லுவார். அந்த மாதிரி தான் வந்து ஸோ நெவர் லூஸ் யுவர் கேபிட்டல் அதுதான் சொல்லுவார் அவர். ஸோ அதனால் வந்து கேபிட்டல் தான் மெயின் வந்து. அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஃபிக்ஸடாக உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வருது, அதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் மாதம் மாதம் உங்கள் செலவை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா அதே வந்து ஃபேர் இனஃப் தான். ஸோ நீங்கள் அதிகமான ஆசை உங்களுக்கு அப்போ தேவை கிடையாது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்து தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷனு, தேவையில்லாத லக்ஸரியான ஐட்டம்ஸ் வந்து வாங்குறது. ஸோ இதில் வந்து என்னென்னா மெயினாக வந்து நீங்கள் வந்து அன்னெசரி தேவையில்லாத லக்ஸரியான பொருள் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டை தேவை கிடையாது. தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லாத மெம்பர்ஷிப் எல்லாம் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் ஒரு அன்னெசரி பணம் தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது 3 பாயிண்ட் இன்றைக்கி சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னும் சில பாயிண்ட் இருக்குது, அதை வந்து நான் வந்து அப்புறம் ஃபியூச்சர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.